உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, செவ்வாய், சிம்மத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் மீனத்தில் ராகு. முதலில் மேசம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருத்தல பயணமும் தெய்வ தரிசனமும் உண்டு. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். கேது உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவார். கடன்கள் அடைபடும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் காரிய தடைகள் விலகி தொழில் வளம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. விரயபாவம் வலுப்பெற்றிருப்பதால் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சில தேவையற்ற செலவுகள், குறிப்பாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சனி சூரியனை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். சகோதர உறவுகளை சற்று ஜாக்கிரதையுடன் கையாள வேண்டும். வார இறுதியில் சுக்கிரன் நீசமாகும் பொழுது சுபகாரிய தடைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. 11ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் கடுமையான உழைப்பும் அதனால் சோர்வும் ஏற்படும். தகுந்த ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றுங்கள். உங்களது வினைகள் தீரும். அடுத்தது ரிஷபம். ராசிக்குரிய சுக்கிரன் சுகாதிபதி சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் இருப்பதால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்கும். குருவும் செவ்வாயும் இணைந்து யோக நிலையில் இருப்பதால் வீட்டில் விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் ராகு அற்புதமான அமைப்பில் அமர்ந்திருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் இருப்பதால் சில இடையூறுகள் தொழிலிலும் வணிகத்திலும் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பார்கள். மேலதிகாரிகளை அனுசரிக்காவிட்டால் சிரமப்பட வேண்டியிருக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் உள்ள இடைவெளி மன ரீதியான சிக்கல்களை தரும். எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைப்பதற்கு வழியில்லை. 25/8/2024 முதல் 27/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்கள். அல்லல்கள் தீரும். அடுத்தது மிதுனம். சுக்கிரனும் சூரியனும் சாதகமாக இருக்கிறார்கள். புதனும் துணையாக இருப்பார். வருமானம் தேவையான அளவிற்கு வரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு வேலை சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழும் வாய்ப்புண்டு. மற்றவர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புண்டு. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் பலமாக இருப்பதால் தொழில் வளம் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். குருவும் செவ்வாயும் இணைந்து விரயத்தில் இருப்பதால் சுபகாரிய தடைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிரமங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் எட்டி பார்க்கும். புதிய கடன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம். 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சனி சூரியன் ஒருவரையொருவர் பார்த்து கொள்வதால் தந்தை மகன் உறவுகளில் தவிர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கவனமும் விழிப்புணர்ச்சியும் தேவை. 27/8/2024 முதல் 30/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஞாயிறு தோறும் சூரிய நாராயணரை வணங்குங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களது தேங்கும் காரியங்கள் அனைத்தும் வேகமெடுக்கும். அடுத்தது கடகம். 3ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் லாபஸ்தானத்தில் உள்ள குருவும் ராசிக்கு 2இல் இணைந்த சுக்கிரனும் உங்களுக்கு நற்பலன்களை தர தயங்க மாட்டார்கள். செவ்வாயும் பலம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். புதிய வீடு வாகன யோகம் அமையும். வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பும் ஏற்படும். தேவையான அளவிற்கு பணவரவும் உண்டு. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல யோகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் உள்ள சனியால் வேலை சுமை, பொறுப்பு அதிகரிக்கும். சற்று கவனக்குறைவாக இருந்தால் மேலதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். என்னதான் உழைத்தாலும் இப்போதைய கிரக சூழ்நிலையில் அவர்களை திருப்தி செய்ய இயலாது என்பதால் பொறுமை காக்க வேண்டும். 30/8/2024 முதல் 1/9/2024 வரை
ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக இருப்பது யோகம்தான். அதோடு 3/10 சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரியவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். செவ்வாயும் பலம் பெற்றிருப்பதால் எடுத்த காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். சகோதர வழியில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். தனவரவு நன்றாக இருக்கும். சுக்கிர பலத்தால் கலைஞர்கள் ஆதரவு பெறுவார்கள். எழுத்தாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தேவை: 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இயன்ற அளவு வாகனங்களை இயக்கும் போது ஜாக்கிரதையாக இயக்க வேண்டும். இரவு பயணத்தை தவிர்க்க வேண்டும். 8இல் ராகு இருப்பதால் மேலதிகாரிகளை சமாளிப்பது சிரமமாக இருக்கும். சூரியன் ராசிநாதனாக இருந்து ராசிக்குள் இருப்பது யோகம் என்றாலும் கூட கோச்சார ரீதியாக தேவையற்ற பகை உணர்வுகளை தரும். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். பிரச்சனைகளை நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்தது கன்னி. 6இல் சனி, 12இல் சூரியன், புதன், இது தவிர பாக்கியஸ்தானத்தில் குரு, செவ்வாய். இப்படிப்பட்ட நல்ல அமைப்பில் இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய வாகன யோகம், புதிய வீடு கட்டும் அமைப்பு உண்டு. உழைப்பு பலனளிக்கும். குரு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பதவி உயர்வு, இடமாற்றம் முதலியவை உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கிடைக்க வாய்ப்புண்டு. குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவைகளை முறியடித்து விடுவீர்கள். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் கணவன் அல்லது மனைவியின் உடல் நலத்தில் சற்று பாதிப்பு ஏற்படலாம். ராசியில் கேது இருப்பதால் பிறரை தவறாக புரிந்து கொள்ளும் சூழல்கள் ஏற்படும். எனவே நிதானத்தை கடைபிடித்து ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொண்டு உங்கள் அபிப்பிராயத்தை கூறுங்கள். இல்லாவிட்டால் உங்கள் பேச்சால் சில பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். உங்களது எதிர்ப்புகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் இப்போதைக்கு சாதகமாக இருக்கின்றார். புதனும் நல்ல நிலையில் இருப்பதால் சிந்தனையில் தெளிவும் உடலில் ஆரோக்கியமும் இருக்கும். சூரியன் சிம்மராசியில் பிரவேசிப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்கும். 6இல் இருக்கும் ராகு அற்புதமான பலனை தருவார். நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் ஆற்றலை தருவார். வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். சேமிப்பு உயரும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். இடம் வாங்குவதற்காக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அது நிறைவேறுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். ராகு 6இல் இருப்பதால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். வேற்றுமொழிக்காரர்கள் உதவுவார்கள். 5ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார். பிள்ளைகள் பற்றிய கவலை மனதை அரிக்கும். அவர்கள் செய்யும் காரியங்களை கவனித்துக் கொண்டிருங்கள். சற்று மாறுபாடாக இருந்தால் இப்பொழுதே அதற்கான நடவடிக்கையை எடுங்கள். அவர்கள் எதிர்காலம் குறித்து உறுதியான திட்டத்தை மேற்கொள்ளுங்கள். விரயத்தில் கேதிருப்பதால் மருத்துவ செலவுகள் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக போய்கொண்டிருக்கும். ஆரோக்கியத்தை பேணுங்கள். சந்திராஷ்டமம் 25/8/2024 இரவு 10:18 முதல் 28/8/2024 அதிகாலை 3:28 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்கள். மங்களங்கள் சேரும். உங்களது தீமைகள் விலகும். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து ராசியை பார்ப்பது அருமையான அமைப்பு. அதோடு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் முதலியவர்கள் இணைந்து சூரியனோடு இருக்கின்றார்கள். இதுவும் நல்ல அமைப்பு. புத ஆதித்ய யோகம் நன்றாகவே இருக்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். ஐடி, பத்திரிகை தொழில், சோசியல் மீடியா முதலியவற்றில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும். புதிய செய்திகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுய தொழில் தொடங்கும் முயற்சி பலிக்கும். அதற்கேற்ற பாகஸ்தர்கள் சேருவார்கள். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வங்கி கடன் முதலியவை எளிதில் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். வீடு, வாசல் முதலியவைகள் விற்பதிலும் வாங்குவதிலும் ஏமாற்றங்கள், தாமதங்கள் நிகழலாம். 5இல் ராகு இருப்பதால் பூர்வ புண்ணிய பலம் சற்று குறைகிறது. சந்திராஷ்டமம் 28/8/2024 அதிகாலை 3:29 முதல் 30/8/2024 காலை 11:20 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும்.
பரிகாரம்: வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் பசுமாடுகளுக்கு உணவளியுங்கள். அடுத்தது தனுசு. 3ல் உள்ள சனி உங்கள் எண்ணங்களை வண்ணங்களாக்குவார். ஆயினும் அது சற்று தாமதத்தை தந்துதான் சாதகமாகும் என்பதால் எல்லா விஷயத்திலும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சூழலில் நீங்களே புது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டாம். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் தீரும். நண்பர்கள் உதவி புரிவார்கள். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும். 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்த செவ்வாய் எதுவாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தருவார். கவலை வேண்டாம். சதுர்த்த கேந்திரத்தில் ராகு இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது பழுது நீக்கி சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் 30/8/2024 காலை 11:21 முதல் 1/9/2024 இரவு 9:34 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கவே செய்யும். இப்போதைக்கு அது குறித்த கவலையோ வேதனையோ அடைய வேண்டாம். நீங்களாக துருவி பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். அமைதியாக விட்டுவிடுங்கள். அது தானாகவே சரியாகும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுக்கு நல்ல துணிச்சலை தந்து தொழில் வெற்றியை தருவார். வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு செவ்வாயோடு இணைந்து குருமங்கள யோகமாக செயல்படுவதால் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். சகோதர உதவிகள் தாராளமாக கிடைக்கும். புதனும் சுக்கிரனும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி புரிவார்கள். தாய் வழி சொந்தங்களும் மனைவழி சொந்தங்களும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் இப்போதைக்கு பெரிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். நன்மைகள் சேரும். அடுத்தது கும்பம். ராசிநாதன் சனி ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். சுகாதிபதி சுக்கிரனும் பஞ்சமாதிபதி புதனும் இணைந்து ராசியை பார்ப்பது சிறப்பு. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். துணிச்சலான முடிவினை எடுப்பீர்கள். நண்பர்கள் ஆதரவு தருவார்கள். லாபம் அதிகரிக்கும். 7ரை சனி வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகளை அடையலாம். குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அவ்வப்பொழுது கருத்து வேற்றுமைகள் வர வாய்ப்புண்டு. அதற்கு உறுதுணையாக சூரியனும் சனியும் ஒருவரையொருவர் சமசப்தம பார்வையில் பார்த்துக் கொள்கிறார்கள். எனவே கவனம் நிதானம் தேவை. பரிகாரம்: பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது மீனம். விரயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட அவர் வக்கரகதியில் இருப்பதால் பெரிய தொந்தரவுகள் தற்காலிகமாக இருக்காது. 6ல் சூரியன் ஆட்சி பெற்று உழவுவதால் அரசாங்க உதவிகள் உண்டு. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். காரணம், செவ்வாய் 3ல் இருக்கிறார். சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புண்டு. எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் இப்போதைக்கு சற்று தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும். தனவரவுகள் சற்று குறையும் நிலையில் இருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம். வெற்றி ஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் துணிச்சலோடு காரியங்களை செய்வீர்கள். பரிகாரம்: பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.